மீண்டும் பள்ளிக்கூடம் போன உணர்வு என்னுடைய நெஞ்சிலே நிழலாடியது. இந்த மண் என்னுடைய சொந்த மண். இந்த விளையாட்டு மைதானம், பாடசாலை, இங்கிருக்கின்ற வீதிகள் எல்லாம் நான் ஓடி விளையாடிய புனித இடங்கள். நாம் இங்கு அமர்ந்திருக்கின்ற இந்த பாடசாலை அளவுதான் ஒரு காலத்திலே இந்த ஊரின் மைதானமாக இருந்தது. 60களிலே இங்கு ஒரு பெரிய ஒரு விளையாட்டு மைதானம் இருந்தது. நான் சிறுவனாக இருந்ததன் காரணமாக இது பெரிய விளையாட்டு மைதானமாக அப்பொழுது தெரிந்தது. இங்கு சித்திரை புத்தாண்டுகளிலே விளையாட்டுகள் நடைபெறும். இங்கு விளையாட்டு வீரர்களுக்கு பெரிய வரவேற்பு இருந்தது. மரத நோட்ட போட்டி என்றால் இப்பொழுது உங்களுக்கு பரிசு வழங்கிய நமது கிராம செல்வராஜா அவர்கள் மிகச் சிறந்த ஓட்ட வீரர். மரதன் ஓட்டத்திலே அவர் சிறந்த சாதனைகளை நிகழ்த்தியவர். கயிறெழுத்தல் போட்டி எங்களுடைய ஊர் இந்த சூரியன் உதய சூரியன்களோடு பின்னி பிணைந்தது. 77களிலே தமிழர் விடுதலை கூட்டணியின் சின்னமாக உதயசூரியன் வந்திருந்த பொழுதிலும் கூட எப்பொழுது பேரறிஞர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்தியாவிலே ஆரம்பித்தாரோ அப்பொழுதே அந்த உதயசூரியன் எங்களுடைய ஊரிலே உதிக்க தொடங்கிவிட்டது. எங்களுடைய நாடக கழகத்துக்கு உதயசூரியன் மன்றம் என்று பெயர். எங்களுடைய விளையாட்டுக் கழகத்துக்கு உதயசூரியன் விளையாட்டுக் கழகம் என்று பெயர். இன்னொரு காலத்தில் அது கதிரவன் விளையாட்டுக் கழகம் என்று அழைக்கப்பட்டது. இங்கிருந்த மிக புதிய பல பராக்கிரமம் உள்ள எங்களுடைய பெரியவர்கள் கயிறெழுத்தல் போட்டியிலே மிகவும் வீரர்களாக இருந்தார்கள். கயிறெழுத்தல் போட்டிக்கு நாங்கள் ஒரு அணி, எங்களுடைய பெரிய அணி ஒன்றை கொண்டு செல்வார்கள். நாங்களும் சிறுவர்கள் அவர்களுடைய வாள்களை பிடித்துக் கொண்டு செல்லுவோம். கயிறெழுத்தல் நடைபெறும். ஒருவர் இடுப்பிலே கயிற்றை கட்டிக் கொள்ளுவார். மறைந்த நாகப்பர் அவர்கள் அந்த விருதியாளாக தன்னுடைய இடுப்பிலே கயிற்றை கட்டிக் கொள்பவராக இருப்பார். அடுத்த அணியிலே இருப்பவர்கள் எல்லாம் கடோற்கையன்களும் பீமன்களுமாகத்தான் இருப்பார்கள். அவர்களை மோதுகின்ற எல்லா அணிகளும் தோற்றோடும். ஒருமுறை மந்தாரமூலை மத்திய மகா வித்தியாலயத்திலே, இப்பொழுது கிழக்கு பல்கலைக்கழகமாக இருக்கிறது, அங்கு ஒரு கயிறெழுத்தல் போட்டி. கழுவன்கேணியிலே நம்முடைய ஆளாக இருந்தால் அடிப்பந்தி என்ன நுனிப்பந்தி என்ன என்று சொல்வார்கள். ஆகவே நீங்கள் எந்த பந்தியிலே இருந்தாலும் இந்த விளையாட்டு மைதானம் ஒன்றை ஆக்குகின்ற முயற்சியிலே நான் ஈடுபட்டேன். அதனை உங்களுக்கு செயல் வடிவமாக்கி தருவதற்கு முயற்சிப்பேன் என்பதை இங்கு கூறி வைக்க விரும்புகின்றேன். அன்புள்ள பிள்ளைகளே, உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திறம்பட மெய் ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே உடம்பு வளர்க்கப்பட வேண்டிய விடயம். நான் ஒருமுறை பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது சீனாவுக்கு சென்றேன். சீனாவிலே உள்ள ஒரு மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், அங்கு முதியவர்களுடைய தொகை கூட அங்கு வேலைத்தலங்களுக்கு செல்பவர்கள் எந்த வேலைத்தலத்துக்கு சென்றதாக இருந்தாலும் சரி, அந்த வேலை தொடங்குவதற்கு முன்பு அவர்கள் ஒவ்வொருடைய பணிமனைக்கு முன்னாலும் ஒரு சிறிய விளையாட்டு மைதானம் இருக்கும். அது கடந்த தை மாதம் 8ஆம் தேதி இந்த நாட்டு மக்களினுடைய வாக்குப்பலத்தினால் மாற்றப்பட்டிருக்கின்றது. மிகப்பெரிய அராஜகம் ஒன்று இந்த நாட்டிலே இருந்து அகற்றப்பட்டிருக்கின்றது.
மிகப்பெரிய ஏகாதிபத்தியம் ஒன்று இந்த நாட்டிலே இருந்து அகற்றப்பட்டு விட்டது. மிகப்பெரிய ஒரு ராஜா, அவருடைய ராஜ குடும்பம் என்பதையெல்லாம் இலங்கையினுடைய சரித்திரத்திலே இருந்து அழித்து ஒழிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த மிகப்பெரிய கைங்கரியத்தை செய்ததிலே மிக முக்கியத்துவமான பங்கினை வகிப்பவர்கள் வடக்கு கிழக்கிலே வாழ்கின்ற தமிழ் பேசும் மக்களான தமிழர்களும் முஸ்லிம்களும், அதே நேரத்திலே மலையகத்திலே இருக்கின்ற எங்களுடைய இரத்தத்தின் இரத்தங்களான மலையக தமிழர்களும் தான். இவர்களுடைய வாக்களிப்பின் மூலம்தான் சம பலத்தோடு தென்னகத்திலே நின்ற மைத்திரியும் ராஜபக்ஷவும் வடக்கு கிழக்கு மலையக வாக்குகள் எண்ணப்பட்ட பொழுது MR என்பது போய் MS என்று மாற்றப்பட்ட அந்த கைங்கரியம் நடந்தது. அந்த கைங்கரியத்தின் காரணமாகத்தான் நீங்கள் ஒரு கிழக்கு மாகாண அமைச்சரை பெற்றிருக்கின்றீர்கள். நாங்கள் இந்த விளையாட்டு போட்டியிலே அதிதியாக கலந்திருக்கின்றோம். அன்பர்களே, நம்முடைய தமிழர்களுடைய வரலாற்றிலே பல்விதமான வாய்ப்புகள் நழுவி இருக்கின்றன. Lost Opportunities என்கின்ற ஒரு நூலை நான் வாசித்தேன். தமிழர்கள் 65 ஆண்டுகளாக இந்த நாட்டிலே சுதந்திரத்துக்காக, உரிமைக்காக போராட வேண்டிய நிலை இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் நினைக்கின்றோம், இன்று ஏற்பட்டிருக்கின்ற இந்த ஆட்சி மாற்றம் இதிலே ஒரு புதிய அத்தியாயத்தை தமிழர்களுடைய வரலாற்றிலே எழுதும் என்று ஒரு நம்பிக்கை எங்களுக்கு பிறந்திருக்கின்றது. இலங்கையினுடைய அரசியல் ஆய்வாளர்கள் இலங்கையினுடைய அரசியலை பற்றி எழுதுகின்ற பொழுது தென்னகத்தின் மிக முக்கிய கட்சிகளான ஐக்கிய தேசிய கட்சியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் என்று ஒரு நிலைப்பாட்டுக்கு வருகின்றதோ அன்றுதான் இலங்கை தமிழர்களுடைய பிரச்சனை தீர்வுக்கான வழி பிறக்கும் என்று கூறியிருக்கிறார்கள். அந்த நல்ல நிகழ்வு இன்று ஏற்பட்டிருக்கின்றது. மத்தியிலே ஒரு தேசிய அரசாங்கம் ஏற்பட்டிருக்கின்றது. அந்த தேசிய அரசாங்கத்திலே 2 பிரதான கட்சிகள் இணைந்திருக்கின்றன. எங்களுடைய கட்சி அவர்களோடு சேர்ந்து கொள்ளாவிட்டாலும் ஆதரவு அளிக்கின்ற கட்சியாக இருக்கின்றது. பாரத பிரதமர் மோடி அவர்கள் வர இருக்கின்றார். அவருடைய வெளியுறவு அமைச்சர் ஏற்கனவே வந்து சென்றிருக்கின்றார். ஆக தமிழர்களுடைய வாழ்விலே ஒளி பிறக்கக்கூடிய சில நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. மிக அண்மையிலே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தன்னுடைய கூட்டத்தை நடத்திய பொழுது தொடர்ந்து ஒரு தேசிய அரசாங்கத்தை, தேர்தலுக்கு பின்பும் கூட ஒரு தேசிய அரசாங்கத்தை அமைக்கின்ற ரீதியிலே அமைச்சு பொறுப்புகளை பகிர்ந்து எடுக்கக்கூடிய ஒரு ஏற்பாட்டை செய்ய வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலைமை நிகழ்வாக அமைந்திட வேண்டும். அவ்வாறு ஒரு தேசிய அரசாங்கம் இருந்தால் மட்டும்தான் தேசிய பிரச்சனையான இனப்பிரச்சனை தீர்க்கப்படும். நான் விரும்புகின்றேன், இந்த 100 நாள் வேலை திட்டத்தோடு பாராளுமன்றம் கலைந்து விடாது. 2016 வரை இந்த அரசு சென்றாலும் கூட ஒரு வகையிலே நல்லதாகத்தான் இருக்கும். ஏனென்றால் அவ்வாறு இருக்கின்ற பொழுது ஏற்கனவே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தினான் பிரேரா போன்றவர்கள் குறிப்பிட்டது போல இந்த இனப்பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கான ஏற்பாடுகளையும் நாங்கள் செய்து கொள்வோம் என்று சொல்லி இருக்கின்றார்கள். இந்த தேசிய அரசாங்கம் ஒன்றினுடைய இருப்பு தமிழர்களுடைய சுய வடக்கு இணைந்த வடகிழக்கிலே சுய நிர்ணய உரிமை உள்ள ஒரு பிரதேசத்தை ஆக்குகின்ற ஒரு அரசியல் தீர்வு திட்டத்தை ஏற்படுத்துவதற்கு அது வழிவகை செய்யும். அப்பொழுதுதான் ஆகுதிகளாக ஆகிவிட்ட நம்முடைய அருமை சகோதரர்களுடைய கனவுகள் பலிக்கும். அந்த கனவுகள் பலிக்கின்ற பொழுது நாங்களும் ஒரு சிறந்த இலங்கை மணித்திருநாட்டிலே, ஈழ மணித்திருநாட்டிலே எல்லோரும்
இந்த நாட்டினுடைய மக்கள் என்கின்ற அந்த வரைவிலக்கணத்திலே தமிழன், இஸ்லாமியன், சிங்களவன், பரங்கியன் என்கின்ற வேற்றுமையின்றி எல்லோரும் ஓரினம், எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் இந்நாட்டின் குடிமக்கள் என்கின்ற சம உரிமை சமுதாயம் ஒன்று இந்த நாட்டிலே நிகழ்ந்து எல்லோரும் இலங்கையர் என்கின்ற ஒரு உறவு இந்த நாட்டிலே நிலைத்திடும் அந்த நல்ல நாள் வருகின்ற பொழுது இந்த செல்வங்களாகிய நீங்கள் நாங்கள் பெற்ற கஷ்டங்களை பெறாது நீங்கள் ஒரு சிறந்த நாட்டிலே வாழுகின்ற ஒரு சிறந்த சூழ்நிலை ஏற்பட வேண்டும். அந்த ஏற்பாட்டுக்கு அரசியல் தலைவர்கள் உழைத்திட வேண்டும். எங்களுடைய கடவுள்களின் கருணை இந்த தீவிலே வந்து ஜொலித்திட வேண்டும் என்று வேண்டி உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம்.